முழுக்க வீதி வீதியா அலைஞ்சு தேஞ்சு அழிஞ்சு உன் பேருக்கு பின்னாடி பிகாம்ங்கிற 3 எழுத்த கூட்ட வச்ச ஒரு பைத்தியக்காரனோட பேசுறேன்னு தெரியல இல்லையா? தெரியல. நீ ஆபீஸ்ல சேரும் போது கேட்ட 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக தன்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராச்சுவிட்டி பேப்பர்ஸ் வட்டி கடை சர்ட்டுக்கு அடமான வச்சு 5000 ரூபாய் வாங்கி கொடுத்த இந்த சால்ட் குட்டார ஸ்டாலிக்லர் அம்மா எப்ப முதலியார் கிட்ட பேசுறேன்னு தெரியல. தெரியல. நீ காலேஜுக்கு போகும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டு சாக கடந்த உனக்கு 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின இந்த அப்பாவி அம்மா எப்ப முதலியார் கிட்ட பேசுறேன்னு தெரியல இல்லையா? தெரியல தெரியல தெரியல. அப்ப வீட்டை விட்டு வெளியில போடா நாயே. ஓகே, நல்லது. ஐ லைக் இட். ஐ லைக் தட். ஆசிரியர் தினம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் எனது வாழ்க்கையில முக்கியமான தினம். ஓகே, நல்லதுங்க. நீங்க ஆசிரியராக மாறுவீங்களா? அந்த மாதிரி ஆர்வம் இருக்கா? வேற எந்த வேலையும் கிடைக்கலன்னா ஆசிரியர் வைக்க போறாங்க. மூச்சு இல்லாத வரை மரணம் அல்ல, ஒரு முயற்சி நிற்கும் போதுதான் மரணம் சம்பவிக்கும். அப்துல் கலாம் சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நீங்க ஏதாவது ஒண்ணு புதுசா சொல்லுங்க. ஓகே, உங்க பேர் என்னங்க? முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு தமிழ். உங்க மாணவரா? அதான் அவங்கள மாதிரியே பேசுறேன். கேளுடா கேளு. ஒரு 500 ரூபானே. என்னையும் மதிச்சு 1 ரூபா 2 ரூபா கிடையாதுடா. 500 ரூபா கேட்ட பத்தியா? பெருமையா இருக்குடா. 500 ரூபா கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. செட்ல ஒரு மோட்டர் கிடைச்சுல. ஆமா, அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டியா? உங்களுக்கும் மெக்கானிக் தெரியாது, எனக்கும் மெக்கானிக் தெரியாது. வந்த வழிக்கு வித்துட்டேன். ரிப்பேருக்கு வந்து விலை கொடுத்துட்டியா? யாருக்குடா கொடுத்த? எனக்கு அவன் சொன்ன அவனுக்கு தான். இந்த கீழ ஒரு கண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுக்கான அவனுக்கா? அச்சோ, மோட்டரே அவனுக்கு தான்டா. இது என்ன மேன் அசிங்கமா கோடு கீடு இழுத்துக்கிட்டு இருக்க? என்ன கோடு இது? இது விபூதி பட்டப்பா. வாட் பட்டு? விபூதி பட்டை நம்ம ஜாதிக்கு போடுறது. என்ன கோட்டை? ருத்ராட்சமப்பா. ருத்ராட்சம். இந்த நாளைக்கு நைட் வச்சு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க இடத்துக்கு போறாங்களா? அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். இப்படி செஞ்சா என்ன? சந்திரன் குரு இந்த 2 ஃபெலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லுவோம். நாளைக்கு நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே. என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா? டேய், அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல உனக்கு.